அமெரிக்காவிலிருந்து வரையிருந்திருக்கும் நியூயோர்க்கிலிருந்து வரையிருந்திருக்கும் வைத்திய கலாநிதி ராதா செல்வரட்னம் கோபாலன் அவர்களை மாஸ்டரது ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். மாஸ்டரது காலத்தில் தான் இவர்கள் பல சாதனைகளை படைத்திருந்தார்கள். இங்கே மூவர் அவர்கள் அருகில் இருக்கின்றார்கள், நேரு அண்ணா உட்பட. ஆகவே திரு ராதா அண்ணா அவர்களை ஒரு சில வசனம் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்ச்சியை தயாரித்த சாரதி நாகேந்திரன் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு தமிழ் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக வருது. தமிழ் கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொண்டு வரேன். இப்போ ஒரு கிழமைக்கு முந்தி அது டெலிஃபோன் கோல் வந்தது. நாகேந்திரன் சர்வீக்கிலிருந்து இப்படி நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு போட்டியும் வைக்க போகிறோம். இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. அதுக்கு இந்த முறை சோமாஸ்கந்த வாத்தியார் நடக்கிறது. உங்களால் வருகிறது. அதை கேட்ட உடனே எனக்கு கட்டாயம் சோமாஸ்கந்த வாத்தியாரை பார்க்கணும். ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அதோட சொன்னிச்சுன்னா ஆனந்த சற்குணம் ஆகணும். மற்ற என்னோட போட்டி போட்டு ஆக்கலாம் வருடம் அவைய மனு சாப்பிட்டு அதை கேட்டோடனே கட்டாயம் இருக்கா வரத்தான் வந்து அங்கே என்னோட வேலை செய்கிற ஆக்களோட கெஞ்சி மண்டாடி நான் லீவ் எடுத்துக்கு வந்து இதுக்காக வேண்டி இங்கே வந்ததாங்க. எனக்கு சரியான சந்தோஷம். ஏன்னா கன வேற கண்டிருக்கிறேன். எல்லா முகங்களும் மறந்து போய் இருந்தாலும் பார்த்த உடனே இங்கே வந்து பார்த்த உடனே எல்லாரையும் வந்து சில நேரம் பேருகள் விளையாட்டிலும் டக்குன்னு ஒரு நினைவு குழுக்கமாக ஒரு நடந்த ஏதாவது சொன்ன உடனே விளங்குது யார் இந்த. So I'm truly thank you for inviting me. நான் சின்ன வழிக்கு படிக்கக்குள்ள சடையாளியில் ஓட வலிக்கிட்டேன். அப்போ 50 மீட்டர் ஓடுறோம், 25 மீட்டர் 50 மீட்டர் ஓடுறது. ஓடி நல்லா செய்து கொண்டு வந்து பிறகு வந்து காரண ஹிந்து காலேஜுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு விளையாட்டு முறை என்னன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அறிமுகமாக தந்தது சோமசுந்தர. அப்போ நான் சடையாளியில் ஓடைக்குள்ள வருங்காலோடு தான் ஓடுறேன். காரணம் ஹிந்து காலேஜுக்கு வந்தோடனே சோமஸ்கந்த வாத்தியார் சொன்ன, நீ வருங்காலோட ஓடையிலாது, நீ ஸ்பைக்ஸ் வாங்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்பைக்ஸ் சோமஸ்கந்த வாத்தியார். அதுக்கு பிறகு அவர் தான் முழுக்க என்னையும் ஆனந்த சற்குணாதன் கலைஞர் கோவிந்தன் எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு எங்களை ட்ரெயின் பண்ணி, அது மட்டும் இல்லை வீக்கெண்ட்ஸில் வந்து மைதானத்துக்கு வர சொல்லி வந்து ட்ரெயின் பண்ணி நல்லா செய்து யாழ்ப்பாண மட்டத்தில் மட்டும் இல்லாமல் கொழும்புக்கும் கூட்டிக் கொண்டு போவார். அது சின்ன எங்கே ஃபுட்பால் மேட்ச் நடந்தால் என்ன அல்லது ஓடுற போட்டிகள் நடந்தால் என்ன, அவர் முன்னுக்கு நின்று கூட்டிக் கொண்டு போவார். I want to take this opportunity to thank you for making us what we are. இந்த உண்மையான இது அப்படி விளையாட்டில் நாங்கள் காம்படிஷன் செய்தாலும் இந்த காம்படிஷன் இங்கே இருக்குது.
இந்த காம்படிஷன் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் நண்பர்களாக இருந்தோம். அந்த இடத்துல ஓட வழிக்கிட்டேக்கலாம் காம்படிஷன். அதுக்கு முதலும் அதுக்கு பிறகு நாங்கள் நண்பர்கள். எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, எல்லாம் ஒன்றாச்சுதான். அந்த பழக்கம் நாங்கள் ஃபுட்பால் விளையாடுகளும் டீம் ஸ்பிரிட் அதை பழக்கி விட்டு அது இன்றைக்கும் எனக்கு நான் வேலை செய்கிற இடத்துல உதவி செய்து கொண்டு இருக்கு. வாழ்க்கையில் ஒன்றையும் you cannot accomplish anything without a team. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கல எங்களோட டீம் வந்து அம்மா அப்பா சகோதரி சகோதரன் நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் இப்படி வந்தது. அடல்ட்ஸாக வந்த பிறகு எங்கள் நண்பர்களும் வேலை செய்கிற ஆக்களோடும் டீமாக இருந்தால் தான் என்னத்தையும் அக்கம்ப்ளிஷ் பண்ண. அந்த இன்ட்ரடக்ஷன் கேம் ஃப்ரம் பிளேயிங் கேம்ஸ். இன்றைக்கு நான் வேலை செய்கிற இடங்கள்லையும் நண்பரோடு கதை கேட்குள்ளும் பாவிக்கிற my knowledge came from where I grew up in Karnataka. And briefly, I just want to say to the younger generation of people that when I grew up as a kid in the village with all the people who are here, I grew up with no facilities, no resources that you have here. But today, I was able to get to where I am. And the same thing can be done by you. Anybody who is here can reach wherever you want to reach if you set your mind to it and learn the value that your parents gave you and learn it when you are small. I just wanted to say this and don't want to take too much of your time. Thank you so much for inviting me. It is a true pleasure being here and seeing all of you. And I hope I'll get to see you again soon. இப்பொழுது திரு வைத்திய கலாநிதி ராதா செல்வரட்னம் கோபால் அவர்களுக்கு எமது செயலாளர் பிரித்தானியா நலம்புரி சங்கத்தின் சார்பில் ஒரு கேடயத்தை கொடுத்து கௌரவிக்கின்றார்கள். மிகவும் அற்புதமான கருத்துக்களை மிக குறுகிய நேரத்தில் எடுத்து சொன்னார். ஒரு பிடித்தமான கருத்து எல்லாருக்குமே பொருந்தும். We cannot accomplish anything without a team. இது வந்து விளையாட்டுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் பொருந்தும். மிகவும் அருமையான டீம். வேறு டீமா வேலை செய்தால் நாங்கள் இதையுமே சாதித்துக் கொள்ளலாம். அது சங்கமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. மிக்க நன்றி அண்ணா.